ஹலோ கைஸ், வெல்கம் டு த திவ்ய ஜோதி பெனிஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புருவம். இந்த புருவத்தை நம்ம எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முகத்துக்கு அழகு தருவதே இந்த புருவம் தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐப்ரோவை எப்படி வளர வைக்கிறது, அதை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 1, விளக்கெண்ணெய் உங்கள் கண்ணில் அப்ளை பண்ணி நீங்கள் நல்லா ஐ மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. நைட்டு எப்பவும் போல் தூங்கிக்கோங்க. நைட்டு தூங்கினதுக்கப்புறம் காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் சோப் போடாமல் வாஷ் பண்ணணும். டிப்ஸ் நம்பர் 2, கருவேப்பிலை எண்ணெய் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எண்ணெய் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் கண்ணில் அப்ளை பண்ணிக்கிட்டு எப்பவும் போல் நைட்டில் தூங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்தோடனே வாஷ் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 3, கற்றாழை ஜெல். இந்த கற்றாழை ஜெல் எடுத்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை நல்லா அரைச்சி அதோட சாறை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் பஞ்சை வச்சு அதில் நல்லா டிப் பண்ணி உங்கள் ஐப்ரோவில் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. டிப்ஸ் நம்பர் 4, பசும்பாலை எடுத்து அதை நல்லா ஒரு பவுலில் போட்டு அதை காட்டன் பஞ்சு இருக்கிற ஐப்ரோவில் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 5, வெந்தயத்தை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் காலையில் எழுந்தோடனே அதில் நல்லா அரைச்சி உங்கள் கண்ணில் அந்த புருவத்தில் அப்ளை பண்ணக்கப்புறம் உங்கள் கையை வாஷ் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கண்ணும் நல்லா புருவமும் கண்ணும் அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு நிறைய தகவல் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில்